அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மென்மை தரும் நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், ஆயிஷா, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்கையே அவன் விரும்புகிறான், வன்மைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காததை எல்லாம் அவன் மென்மைக்கு வழங்குகிறான் என்று கூறினார்கள். முஸ்லிம் 5055. மென்மை எனும் குணம் இறைவன் விரும்பும் குணம் என்றும் அதற்கு மற்றவர்களை விட ஏராளமான சன்மானங்களையும் வெகுமதிகளையும் இறைவன் வழங்குவதாகவும் நபிகளார் தெரிவிக்கின்றார்கள். நபிகளாரின் இந்த ஒரு செய்தியையே மென்மையின் மவுசு பளிச்சிடுவதை காணலாம். மென்மையால் மக்களை வென்றெடுத்த நபிகளார் மது, மாது, சூது, விபச்சாரம் போன்றவைகளை மலிந்திருந்த காலம் அறியாமை காலம். இவைகள்தான் அக்காலத்து மக்களின் அன்றாட பொழுதுபோக்குகள். இவைகளை செய்பவர்கள் முழுமையான மனிதராகவும் செய்யாதோர் கேவலமாகவும் பார்க்கப்பட்ட காலம். இக்காலத்து மக்களிடையேதான் நபிகளார் சத்திய பிரச்சாரம் செய்து அவர்களை பண்புள்ளவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, தியாகிகளாக வார்த்தெடுத்தார்கள். இறுதியில் நபிகளாருக்காக எதையும் இழப்பதற்கு அது உயிராக இருந்தாலும் தயார் எனும் அளவில் ஒரு பெரும் கூட்டம் உருவாகி இருந்தது. காட்டுமிராண்டித்தனமான குணங்கள் கொண்டவர்களை இந்த நிலைக்கு மாற்றியதற்கு முதற் காரணம் நபிகளாரின் மென்மையான அணுகுமுறையே. அனைத்து மக்களையும் நபிகளார் வென்றெடுத்ததற்கு அவர்களின் மென்மையான அணுகுமுறை ஒரு காரணம். இதை இறைவன் பின்வருமாறு கூறுகிறான்: முஹம்மதே, அல்லாஹ்வின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீ நடந்து கொள்கிறீர். முரட்டுத்தனம் உடையவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டும் ஓடியிருப்பார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 159. சத்திய கொள்கையின் பால் மக்களை வென்றெடுக்க நபிகளார் தன் கைவசம் வைத்திருந்த மென்மை எனும் வழிமுறையை நாம் நம் வசமாக்கினால் அதற்கான பலன் கிடைப்பது உறுதி. வெறுமனே நபிகளார் நளினமாக நடந்து கொண்டார்கள் என்று கூறுவதை விட அதற்கு சில சம்பவங்களை குறிப்பிட்டால் பொருத்தமானதாய் அமையும். எனவே நபிகளார் தன்னுடைய மென்மையான அணுகுமுறையை வெளிப்படுத்திய சில நிகழ்ச்சிகள் பார்ப்போம். வன்மையாளர்களிடம் மென்மையாக நடப்பது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் ஓரம் தடித்த நஜ்ரான் யமன் தேசத்து சால்வை ஒன்றை போர்த்தியிருந்தார்கள். அப்போது கிராமவாசி ஒருவர் அவர்களை கண்டு அந்த சால்வையை வேகமாக இழுத்தார். எந்த அளவிற்கென்றால் அந்த கிராமவாசி வேகமாக இழுத்ததால் சால்வையின் ஓரப்பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளின் ஒரு மூலையில் காயப்படுத்தி அடையாளம் பதித்திருந்ததை நான் கண்டேன். பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தங்களிடமுள்ள அல்லாஹ்வின் செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திருப்பி பார்த்து சிரித்துவிட்டு பிறகு அவருக்கு கொடுக்கும்படி உத்தரவிட்டார்கள். இதை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3149. ஒருமுறை நபி அவர்கள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கையில் யாசிப்பவர் நபிகளாரிடம் கடுமையாக நடந்து கொண்டு நபிகளார் அணிந்திருந்த சால்வையினால் காயப்படுத்தி செல்வதை கேட்கின்றார். இவ்வாறு வன்மையாக நடந்து கொண்டவரிடமும் நபி அவர்கள் சிரித்தவாறே மென்மையாக நடந்தார்கள் என்று இந்த சம்பவம் உணர்த்துகிறது. தன்னை திட்டியவரிடமும் மென்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார்
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, யூதர்களில் ஒரு குழுவினர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சற்றே மாற்றி சலாம் கூறினார்கள். அவர்கள் கூறியதை புரிந்து கொண்ட நான் அவர்களுக்கு அலைக்கும் அஸ்ஸலாம், வல்ல அனா, அவ்வாறே உங்கள் மீது மரணமும் சாபமும் உண்டாகட்டும் என்றேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிதானம், எல்லா விஷயங்களிலும் நளினத்தை கையாளுவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அப்போது நான், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் சொன்னதையே நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் வ அலைக்கும், அவ்வாறே உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டேனே, அதை நீ கவனிக்கவில்லையா என்று கேட்டார்கள். நூல் முஸ்லிம் 4373. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.